இது எல்லாமே இந்த ஸ்பாட் தான். மேலே ஏறி பார்க்கலாமா? காசு 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 அடப்புவாங்க நீங்களும் உங்க காசு எப்படி போறா மாதிரி டிமாண்டிகள் வந்ததாவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோட் 2ல கேரளா காந்தலூர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லங்க, காந்தலூர்ல எங்களை சீட் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். எங்க எப்படி ஏமாத்தினாங்கன்றத கிளியரா டீடைலா சொல்லிருக்கேன். நீங்களும் ஏமாறாம இருக்க என்ன பண்ணுன்றத சொல்லிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லியம்பதில இருந்து காந்தலூர் போற வழியில லஞ்சுக்கு ஒரு ஸ்பாட் எடுத்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ரூட் பாத்தீங்கன்னா நெல்லியம்பதில இருந்து காந்தலூர் போனோம்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா தான் போறோம். ரெண்டு பக்கமும் செம்ம திக் ஃபாரஸ்ட், நடுவுல சூப்பரா ஸ்மூத்தான அந்த ரோடு. நமக்கு லக்கு இருந்தா அனிமல்ஸ் கூட இந்த ரோட்ல கிராஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நெல்லியம்பதில இருந்து காந்தலூர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 4 hours 30 minutes டிராவல் டைம் ஆகும். போற வழியில இந்த ஒரு ஆறு கிராஸ் பண்றத பார்த்தோம். தண்ணி இங்க குரோக்கடைல் கூட இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எட்டி பார்த்தோம், ஒன்னும் தென்படல. நெல்லியம்பதில இருந்து ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 100 kilometers வருது. ஓவரால் நெல்லியம்பதில இருந்து காந்தலூர் பாத்தீங்கன்னா 157 kilometers வருது டிஸ்டன்ஸ். இந்த ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா ஈவினிங் 6 o'clock மேல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்க கிராஸ் பண்ணுமா. எங்களுக்கு இந்த டைம் லக் இல்ல, ரிட்டர்ன் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். காந்தலூர் ரீச் பண்ணிட்டோம். காந்தலூர்ல நம்ம புக் பண்ணி இந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க ரூம்ஸ் புக் பண்றதுக்கு முன்னாடி கிளியரா டீடைலா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களை சீட் பண்ண மாதிரி உங்களை சீட் பண்ற போறாங்க. என்ன சீட் பண்ணாங்கன்றத ஒன்னொன்னா சொல்றேன். முதல்ல ஃபுட்ல ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி 8 மெம்பருக்கும் சேர்த்து தான் ஃபுட்டுக்கும் சேர்த்து புக் பண்ணிருக்கோம். ஃபுட்ல பாபிக்யூ வந்துன்னு சொன்னாங்க, சிக்கன் பாபிக்யூ. அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிட்டாங்க. பட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 8 பேருக்கு 250 grams கூட இருக்காது. நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி வச்சிருக்காங்க. அது சுத்த வேஸ்ட். கிரேவி அதுவும் வேஸ்ட் தான் சொல்லுவேன். நீங்க ரூம் புக் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட் பத்தி டீடைலா கேட்டுக்கோங்க. பெட்டர் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாம பார்ட் அமௌண்ட் பே பண்ணிடுங்க. சீட்டிங் ஃபுட்ல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நைட்டு கேம்ப் ஃபயர்ன்ற பேர்ல சின்ன அடுப்புல 4 விறகு வச்சு முடிச்சிட்டாங்க. காந்தலூர்ல செம்ம சில் கிளைமேட். நைட்டு சூப்பரா தூங்கி முடிச்சாச்சு. இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ரூமோட வியூ. ரூமை பத்தி குறை சொல்ல முடியாது, ரூம் நல்லா இருந்தது. வெளியே வியூ சூப்பரா இருக்குங்க. அதுவும் சில் கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கு. கரெக்டான கிளைமேட்டுக்கு வந்தா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த சில் கிளைமேட்ல. நைட்டு லைட்டிங் இல்லாதால ரூம் ஃபுல்லா வியூ காட்ட முடியல. மேல ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. மேல ஒரு 2 பேர் ஸ்டே பண்ற மாதிரி, கீழே ஒரு 6-7 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது. ரூம் ஓகே தான். ஆனா ரூம் புக் பண்ணும்போதே ஃபுட்டு பிளஸ் ஜீப் சஃபாரி இன்க்ளூட்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதுல எங்களை சீட் பண்ணிட்டாங்க. என்னன்றது சொல்றேன் வாங்க. உள்ள எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு மட்டும் நான் பீப் சவுண்ட் வச்சுக்கிறேன். நாங்க ரூம் புக் பண்ண கான்டாக்ட் டீடைல் டிஸ்பிளேல போடுறேன். தயவு செய்து கால் பண்ணி புக் பண்ணாதீங்க. இவங்களுக்கு யாராவது தெரியாம உங்களுக்கு கொடுத்தாலும் இவங்க கிட்ட ரூம் புக் பண்ணாதீங்க, வேஸ்ட். நல்லா சீட் பண்ணி ஏமாத்துறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. தோசை, சாம்பார், சட்னி, வடை, அது ஓகே தான். அடுத்தது என்னன்னா இந்த ஜீப் டிராவல் சைட் சீயிங்கும் இன்க்ளூட்னு சொன்னாங்க. அதையும் ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க செப்பரேட்டா புக் பண்ணி இந்த ஜீப்ல போனோம். இவரு பிரமோத், இவர் தான் நம்மளுக்கு கூட்டு போறாரு. இதுதான் இந்த ஜீப்பு. ஃபால்ஸுக்கு வரும், வாட்டர் ஃபால். அதுக்கப்புறம் கீழே நிறைய சைட்ஸ் இருக்கு. காந்தலூர் சைட்ஸ். அதுக்கப்புறம் ஜாகிர் பேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்கு, வியூ பாயிண்ட் இருக்குது. பின்ன ஆஃப் ரோடு, முருங்கமலை ஆஃப் ரோடு 360 வியூ பார்க்கலாம் நமக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சாஞ்சில் ஃபாரஸ்ட் இருக்கு. இத்தனை ஸ்பாட்டும் ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ ஒரு ஸ்பாட்டா போய் பார்ப்போம். காந்தலூர் இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வருது. சூப்பரான பிளேஸுங்க, செம்ம சூப்பரா இருக்கு. எந்த பக்கம் திருந்தாலும் ஒரே கிரீனிஷா இருக்கு. நீங்க காந்தலூர் வரணும் டைரக்டா கூட வரலாம். அதாவது மூணார் வந்துட்டு மூணார் வந்து காந்தலூர் வரலாம். நாங்க நெல்லியம்பதி முடிச்சுட்டு நெல்லியம்பதியில இருந்து டிராவல் பண்ணி இப்போ காந்தலூர் வந்திருக்கோம். நீங்க ஜீப் ரைடை என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணுவீங்கன்னா
கண்டிப்பா இந்த 2 பிளேஸும் சூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம போறது மோகன்லால் ஆக்ட் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது பிரம்மரம்னு மூவி வந்து கிளைமேக்ஸ் இங்க தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த இடத்து பேர் பிரம்மரம் ஷூட்டிங் பாயிண்ட். இந்த இடத்து பேர் கொளச்சவயல். ஆக்சுவலி சொன்னால் கொளச்சவயலாக தான் இருந்தது. பிரம்மரம் மூவின்னு சொல்லி ஒரு மூவி ஷூட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. மோகன்லால் கூட மூவி தான் இது. மோகன்லால் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமேக்ஸ் ஃபுல் ஷூட்டிங் இங்கே தான் பண்ணிட்டு போகிறார். அவர் ஜீப் ஓட்டுற வீடியோ, அவருக்குள்ள வீடு இருக்குது, எல்லாமே இந்த ஸ்பாட் தான். அவர் சொன்ன பிளேஸ் இந்த இடம் தான். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஏதோ ஹாலிவுட் மூவியில் பார்க்குற இடம் மாதிரி இருக்கு. நீங்கள் இந்த பிரம்மரம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டு போயிடாதீங்க. இன்னும் இதுக்கு பேக் சைடில் ரொம்ப சூப்பரான பிளேஸ் இருக்கு. வாங்க போவோம். மேலே ஏறி பார்க்கலாமா? இங்கிருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்கு. வாங்க மேலே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீ ஹட் வியூ பாயிண்ட் மேலே ஏறி பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறாம விட்டுறாதீங்க. ஏறி மேலே வியூ பாருங்க, செம்ம அழகாக இருக்கு வியூ. வாங்க மேலே போய் இந்த அழகை மேலே இருந்து சூப்பராக ரசிக்கலாம். வாங்க போகலாம். ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, அப்படியே ஷேக் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறி இந்த அழகை ரசிச்சு ஆகணும்னு ஏறிட்டு இருக்கேன். இங்க பாதி தூரத்துல இருந்து பார்த்தாலே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வாங்க மேலே ஃபுல்லா போய் பார்ப்போம். ஒரு வழியா ஏறியாச்சு. இங்க பாருங்களேன், இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஹோல்ஸ் வழியா தான் நான் மேலே வந்து பார்த்தேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு வாவ் சொல்லிதாங்க ஆகணும். அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த வியூ. நீங்களே பாருங்களேன், மேலே ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த அழகை ரசிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே நீங்க இந்த ட்ரீ ஹட்ல இருந்து கீழே இறங்கி பேக் சைட்ல போனீங்கன்னா இன்னும் சூப்பரான இடம் இருக்கு, வியூ இருக்கு. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நீங்க போட்டோ எடுக்கிற பிரியர் இருந்தா நல்ல ஸ்பாட் இது. சூப்பரா வளைச்சு வளைச்சு சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கலாம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நல்ல பீக்கா முழமுழன்னு இருக்க மலை, அங்க ஒரு வியூ இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போறாங்க. அதில் ஒருத்தனை கூட்டு போயிட்டு இருக்கான். நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவயா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? ஆனா பார்க்க இந்த மலை அப்படிதாங்க இருக்கு, முழமுழன்னு இருக்குங்க. கீழே விழுந்தா அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் சேஃப் எதனா பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்மள கூட்டு போற இடம் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ ஷார்ட்ஸ்ல இதோட வீடியோ இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ள போவோம். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி ஃபார்மை டைரக்டா போய் பாக்குறது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல பாத்தீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாம் வாங்குங்க. ஏன்னா உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்தது. ஸ்ட்ராபெரி ஃபார்மை ஃபுல்லா சுத்தி பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போலாம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போற வழியில அந்த ரூட் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எனக்கே வந்து இது நம்ம இந்தியாவா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரியான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க வியூ. கண்ணு குளிர்ச்சியா பாருங்களேன். அடுத்தது நம்ம போகிற ஸ்பாட் வந்து ஃபால்ஸ். சூப்பராக இருக்குன்றிருக்காங்க. அதாவது ஐஸ் தண்ணி மாதிரி சில்லுன்னு இருக்குன்றிருக்காங்க. வாங்க போவோம். ஆல்ரெடி ஜீப் சஃபாரி 4 மணி நேரம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே மறுபடியும் ஆஃப் ரோடில் ஜீப் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக முதுகு எலும்புலாம் தனித்தனியாக வந்துடும் நினைக்கிறேன். அடுத்த ஸ்பாட்டு கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். அதாவது ஃபால்ஸ். ஜீப்பை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. ஜீப்பில் போகும்போது இந்த ஃபால்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். அது தெரியுதுங்க, ஃபால்ஸ் தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல? வாங்க போய் பார்ப்போம் கிட்ட போய். ஜீப்பை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போவோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் இந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். அது தெரிஞ்சு பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கவே அழகாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸு. நீங்களே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ அழகாக செம்மையாக போயிட்டு இருக்கு பாருங்களேன்.
இந்த ஃபால்ஸ்ல செம்மையா குளிச்சு என்ஜாய் பண்ணலாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. அந்த ஐஸ் வாட்டருக்குள்ள குதிச்சா எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் தான். இந்த ஃபால்ஸ்ல இருந்து பாக்குற வியூவை கண்டிப்பா அடிச்சிக்க முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க வியூ. நீங்க காந்தலூர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. செம பக்காவான ஸ்பாட். உங்க காந்தலூர் டூர் பிளான்ல கண்டிப்பா இந்த ஃபால்ஸை ஒரு டாப் லிஸ்ட்ல தான் வச்சுக்கணும். அவ்வளவு நல்லா இருக்குங்க. இந்த ஃபால்ஸ்ல சூப்பரா என்ஜாய் பண்ணி குளிச்சு முடிச்சுட்டு குரூப்பா ஒரு நின்று போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து அடுத்த ஸ்பாட்டு கிளம்புறோம். வாங்க போலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டு ஜாகரி ஃபேக்டரின்னு சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு டைம் நிறைய இருக்குன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா இது வரைக்கும் இந்த ஜாகரி ஃபேக்டரி பார்த்ததே இல்லைன்னா போய் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக வேஸ்ட் தான் சொல்லுவேன். லிஸ்ட்டில் சும்மா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அது உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்பாட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா காந்தலூரை ஃபேமஸ் பண்ணி விட்டது. அதாவது இறைச்சி பாறைன்னு ஒரு ஃபால்ஸு. காந்தலூர்னு ஒரு ஊர் பயங்கர ட்ரெண்டாக இருந்துக்கு ரீசனே அந்த ஃபால்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். வாங்க அந்த ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இங்கேருந்து போகிற வழியில், அதாவது ஃபால்ஸ் கிட்ட போகும்போதே அந்த வியூ செம்ம பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக. இன்னும் ரெய்னி சீசனில் போனால் நீங்கள் லெஃப்டில் பார்த்துருக்க இடம் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். இப்போ கிட்ட போகிறோம். நீங்கள் இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா நேரில் போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க போகலாம். இங்கிருந்தே அவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்க. அந்த ஃபால்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பரான இடம். வாங்க ஃபால்ஸ்க்கு கிட்ட போய் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த இரைச்சல் பாறைன்றது. நிறைய வீடியோவில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. மேலேருந்து தண்ணி அவ்வளோ சூப்பராக வரும். வெஹிக்கிள் கீழே பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடம் தான் அது. நாங்கள் போன டைமில் தண்ணி ஆக்சுவலாக கம்மியாக மேலேருந்து ஊற்றிட்டு இருந்தது. நார்மலாக ஜாஸ்தி இருக்கும். அந்த தண்ணி தான் இங்கே வர வண்டி மேலே விழும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த இடத்த சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அடுத்த ஸ்பாட் வந்து சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்னு கூட்டு போயிருக்காங்க. இந்த சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் பார்க்க நார்மலாக இருந்தாலும் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் டைரெக்டாக. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லா மரத்துலையும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இது ரியல் சாண்டல்வுட். அவங்களே பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்க நம்பரை. இந்த இடத்தையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்பாட் தான் மெயினான ஸ்பாட்டு, முருகமலா, அதாவது முருகர் மலை. மொட்டை மலையில ஜீப் சஃபாரி. வாங்க போவோம். உண்மையாவே அல்லங்க, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. உண்மையாவே அப்படிதாங்க இருந்தது. பயங்கரமான ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க இந்த ஜீப் எல்லாமே. அதுவும் வந்து எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. பார்க்க த்ரில்லிங்கா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையா நீங்க ஒரு அட்வென்ச்சர் ரைடு பிரியராக இருந்தா சூப்பரான ஸ்பாட் இது. செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இப்படி கூட மலையில ஜீப் ஓட்ட முடியுமா நீங்க பார்த்தா தெரியணும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமா ஓட்டுறாங்க. 1-2 ஜீப் இல்லைங்க, நிறைய ஜீப்பு எல்லாமே இப்படிதான் ஓட்டுறாங்க. செம்ம த்ரில்லிங்காக சூப்பராக இருந்ததுங்க அந்த ஜீப் ரைடு. இப்போ வாங்க இறங்கி நடந்து போய் இந்த பிளேஸை சுற்றி பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். வாங்க என் கூட. நானே பயந்து நிதானமாக போயிட்டு இருக்கேன். ஏன்னா கீழே அப்படியே சர்வலா இருக்கு. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் நிற்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு லேடி ஒருத்தன் குழந்தையோட நிற்கிறாங்க. நீங்களே பாருங்களேன். ஏன்னா இங்கே காற்றும் அந்த மாதிரி அடிக்குது, அப்படியே ஆள் தள்ளுற மாதிரி இருக்கு. ஆனால் இடம் சூப்பராக இருக்கு.
இந்த மாதிரி வியூலாம் கண்டிப்பாக வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. காந்தலூருடைய டூர் பிளானில் இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் டாப்பில் வச்சுக்கலாம். பட் ஆனால் சேஃபாக வாங்க, சேஃபாக வந்துட்டு போங்க. இந்த முருகமலாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஜீப்பில் ஏறி உட்கார போகிறோம். அதே டிரைவர், அதே ஜீப்பு, அதே மாதிரி த்ரில்லிங்கான டிரைவு. வாங்க போவோம். இந்த முருகமலை ஸ்பாட் முடியும் போது உங்களுக்கு ஒன்று தோணும், அட சாமி போதும் விடுடா அப்படின்னு தோணும். உண்மையா அது மாதிரி தான் இருந்தது. காந்தலூர்ல எல்லா ஸ்பாட்டும் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க காந்தலூர் வந்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடனாலும் சரி, நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் சரி, மறையூர்ன்ற இந்த இடத்துல தான் நீங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சாகணும். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறையூர்ல இந்த வி சூப்பர் மார்க்கெட் கீழே இருக்க சிப்ஸ் கடையில் சிப்ஸ் வாங்கணும். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கேரளா வந்து சிப்ஸ் வாங்காம போனதான் தப்பு. இந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணி செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுங்க. 2 பிளேஸுமே, நெல்லியம்பதியும் இந்த காந்தலூரும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இருங்க கிளம்பிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்கு. கதை என்ன முடியலடா. கீழே அடியில அதுவும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி யாரும் கண்டு வச்சா நினைக்கிறேன். எவ்வளோ தான் பக்கத்து வச்சுது. ஃப்ரெண்டுகளோட பேருகளை பாத்தியா? கடா குமார், துமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன?